ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நர்சரி விசிட் தாங்க போறோம். ரொம்ப ஜாலியா எக்ஸைட் பண்ணி கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாத நெறைய புது செடிகள்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு விசிட் தான் போறோம். இதில பார்த்தீங்கன்னா, நெறைய அழகுக்கான செடிகள், வீட்ல மூலிகை செடிகள், அடுத்ததா குரோட்டன்ஸ் இருக்கு இல்லையா? அத தாண்டி இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடிய பூச்செடிகள் பார்க்கலாம். நான் கூட இதுவரைக்கும் நேர்ல பார்க்கலங்க. அப்படி சில பிளான்ட்ஸ்லாம் கூட பார்த்துருந்தேன். ரொம்ப ரேர் கலெக்ஷன்லாம் கூட சொல்லலாம். ரொம்ப அழகழகா இருந்தது. இப்ப ஆரம்பத்தில பார்த்தது டொரேனியா பார்த்தீங்க இல்லையா? அடுத்ததா ரோஸ்மெரி செம்ம மணமா இருக்கும். இப்போ ஸ்பைடர் பிளான்ட் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு பக்கத்தில இருக்கிறதும் ஒரு வகை அழகுக்காக நெறைய ரோட்டோரங்கத்திலாம் இருக்கும். இப்போ கிடைக்கிறதில்லன்னு சொல்லிட்டு நெறைய வாங்கி சேல் பண்றாங்க. அடுத்ததா கிரேப்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன தொட்டியில ஒரு கவர்ல நாற்றா இருக்கு. ரொம்ப ஹெல்தியான பிளான்ட்டா கூட இருந்தது. அப்புறம் தவானம், மரிக்கொழுந்து இது எல்லாமே இருந்தது. இப்ப பார்க்கறது ஸ்ட்ராபெர்ரி தான். நல்லா பூக்களோடவே ரொம்ப நல்ல ஹெல்தியான பிளான்ட்ஸா கூட இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 செடிகள் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போறீங்க இல்லையா? இந்த பிளான்ட்ஸ் தாங்க நான் சொல்லியிருந்தது. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்கள் பார்க்கறதுக்கு அந்த ஹார்ட் ஷேப்ல அதுக்குள்ள குட்டியா ரெட் கலர்ல பூ இருக்கு பாருங்க. அது பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு. நல்ல ஒரு குரோட்டன்ஸ் மாரி நீங்க வாசல்ல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா, கீழ் நோக்கி டவுன்வர்ட்ல தான் பூத்து அழகா தொங்குறதால, ஒரு ஹார்ட் ஷேப்க்குள்ள இருந்து தொங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கீ செயின்லாம் வச்சிருப்போம் பாருங்க. அவ்ளோ அழகா இருந்தது. அதுதான் மிளகா ரகங்கள். மிளகா ரகங்கள் கலர் இருந்தாலே சொல்ல தேவையில்ல. கண்ண எடுக்காம பார்க்கலாம். அப்படி நெறைய மிளகா ரகங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மேல் நோக்கி காய்க்கக்கூடிய ரகங்கள் தான். காரம் கூடுதலா அதிகம். காய பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவ்ளோ நெறைய காரம் இருக்கக்கூடியது. அப்புறம் மை ஃபேவரைட் பவளமல்லி தான் பார்க்குறீங்க. நெறைய பூக்களோடவே இருந்துச்சு. ஹெல்தியான பிளான்ட்டும் கூட. அடுத்ததா இந்த சைட் பார்த்தீங்கன்னா, பூக்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் பழமரங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ரெட் லேடின்னு சொல்லக்கூடிய பப்பாயா வெரைட்டீஸ். நெறைய காய்க்கக்கூடியது. இது வந்து ஹைபிரிட் ரகம் தாங்க. ஆனா, அடுத்ததா எலுமிச்சை ரகங்கள் இருந்தது. அப்புறம் ஆரஞ்சு வெரைட்டி, சப்போட்டா, சாத்துக்குடி இது எல்லாமே இருந்தது. இப்ப பார்த்துட்டுருக்கீங்களா? இதுவும் ஒரு வகை சூப்பரான பிளான்ட்டுங்க. பார்க்கறதுக்கு டே குயின் மாரி இருக்கும். 2 கலர்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லோவும் இருக்கும், ஒயிட்டும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அந்த பிளான்ட்டோட பேர் நான் இந்த வீடியோல குடுக்குறேன். சூப்பரா நெறைய பூத்துட்டு இருந்தது. வாங்க அப்படியே ஓவரால் நர்சரிய நம்ம பார்த்துக்கிட்டே என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்ட்டு ரேட் பார்க்கலாம். அடுத்தது எங்க இருக்கு இந்த நர்சரி? என்னெல்லாம் இன்னும் நெறையா அவைலபிள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, டேபிள் ஆரஞ்சு மேல் நோக்கி காய்க்கக்கூடியது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அடுத்ததா சப்போட்டா இருந்தது. கொய்யா அதிகமா இருந்தது. இந்த சைடு முழுக்கவே பூச்செடிகள் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, நதியாவட்டை இப்ப பார்க்கறது இட்லி பூன்னு சொல்லுவோம். மஞ்சள் கலர்ல பூக்கக்கூடியது. நல்லா பந்து மாதிரி ஃபுல்லா கொத்தா பூத்துட்ருக்கும் பாருங்க. அந்த வெரைட்டி. அதுக்கடுத்து ஃபுல்லா நதியாவட்டையிலே குட்டி குட்டியா பூக்கும் பாருங்க. அந்த வெரைட்டிஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, தென்னங்கன்னு. நெறைய பேர் கேஷவர்த்தினி கேட்டிருந்தீங்க இல்லையா? பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு. நீங்க நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெல்லி வெரைட்டீஸும் அதிகமா இருந்தது. இது எல்லாம் மரக்கன்றுங்க. நல்லா பெருசா இருக்கக்கூடியது. நெல்லி முழு நெல்லி இருந்தது. அரை நெல்லி, அடுத்ததா தங்க அரளி. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த லைன் முழுக்கவே பூச்செடிகள் இருந்தது. கொஞ்சம் தான் காய்கறி செடிகள், காய்கறி நாற்றுங்கள் எதுவும் கிடைக்கல. மத்தபடி பழச்செடிகள் அதிகமாவே இருந்தது. செம்பருத்தி நல்ல ஒரு டார்க் கலர்ல அடுக்கா இருக்கும் பாருங்க. ரெட் கலர் அவ்ளோ சூப்பரா இருந்தது. மொட்டு இன்னும் விரியல. அவ்ளோ நல்லா இருந்தது. இது எல்லாமே குரோட்டன்ஸ்க்காக வளர்க்கக்கூடியது. நீங்க ஹேங்கிங் பாட்ஸ்ல கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரா காலையிலே பூத்து நல்லாவே இருந்திருந்தாங்க. சின்ன கவர்ல தான் இருந்தது. ரேட் வைஸ் கிட்டத்தட்ட ஒரு ₹30 கவர் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். நல்ல ஹெல்தியான பிளான்ட்ஸும் கூட. நெறைய பட்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா, நியர்பை திருவேற்காடு. அப்படி இல்லையா, அதுக்குள்ள நீங்க போற ரூட் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா? திருவேற்காடுக்கு போற வழியில, அதுக்குள்ளவே செல்லியம்மன் கோயில்னு இருக்கு. அதுக்கு பேக் சைட்லயே இருக்குங்க. ரொம்ப நல்ல செடிகள் வச்சிருக்காங்க. ரேர் வெரைட்டீஸ். நான் கூட சந்தன மரம் கூட பார்த்துருந்தேன். சூப்பரா இருந்தது. நான் இதுவரைக்கும் சந்தன மரம் பார்த்ததில்ல. நேர்ல கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனா, செடிங்களா நர்சரியிலருந்து நான் பார்த்ததே கிடையாது. இவங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா, ஜெட்ரோபான்னு சொல்லுவாங்க இல்லையா? அழகுக்காக வளர்க்கக்கூடியது. நெறைய பூக்கள் இருக்கும். ரெட் கலர்ல இருக்கும். சீக்கிரம் அவ்ளோ வாடி கொட்டிடாது. பூக்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லா அழகா இருக்கக்கூடியது. ரெட் கலர். இதில கலர்ஸ் கூட கிடைக்குது. இதுதாங்க நான் சொன்ன சந்தன மரம். சின்ன நாற்றாவே ஒரு சின்ன கவர்ல வரும் பாருங்க. அந்த மாதிரில இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்க வேணும்னா இத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த சைட் முழுக்கவே
செம்பருத்தி சொல்லியிருந்தேன் பாருங்க. நல்லா பெரிய மரமா இருக்கக்கூடியதுல அதிகமான பூக்கள். ஹைபிரிட் செம்பருத்திலாம் சின்ன தொட்டியில ஒரே பூவா இருக்கும். ஒரே மொட்டு மட்டும் இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நெறைய பூக்கள் மொட்டுக்களோட இருந்தது. இப்போ பார்க்கறது ராமர் கலர் டிசம்பர் தாங்க. அதிகமா நெறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுல, இங்க எனக்கு பார்த்ததுல இருந்தது. இந்த ராமர் கலர் எல்லாத்துலயுமே மொட்டு பூவோடவே இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ஓவரால் உங்களுக்கு நர்சரி சுத்தி காட்டுறேன். இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்க நியர்பை திருவேற்காடு இருக்கீங்க அப்படின்னா, அந்த லைன்ல ஹைவேஸ்லயே இருக்கு. அங்க செல்லியம்மன் கோயில் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு பேக் சைட்லயே இருக்கு அவங்களுடைய நர்சரி. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு போலாம். எப்போ நர்சரி அவைலபிளா இருக்கும், திறந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, அவங்களுடைய நம்பரு, அட்ரஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோல நர்சரி நேம் கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷோ பண்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நர்சரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே போயிட்டு மெயின்டெயின் பண்ணுவாங்க இல்லையா? 3 மந்த்ஸ் ஒன்ஸ் என்னால பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்றீங்க அப்படின்னா, அத கூட இவங்க பண்றாங்களாம். பிளான்ட்ஸ் செடிகள் வச்சு குடுக்கறது இல்லாம, மத்தது எல்லாமே செஞ்சு குடுக்குறாங்க. செடிகளுக்கு உரம் எல்லாம் கொடுத்து, எல்லா மெயின்டெனும் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கேர்லாம் கூட குடுக்குறாங்க. மத்தபடி ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவரால் நர்சரி உங்களுக்கு சுத்தி காட்டிட்டே வரேன் பாருங்க. சூப்பரா இருந்தது. வாசல்லயே இளநீர் கூட வச்சிருக்காங்க. அவ்ளோ நல்லா அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஜா செடி கொஞ்சமா தான் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்துலயும் நெறைய மொட்டுக்கள், பூக்களோடவே இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் செடிகள் வருது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நெறைய ரோஜா செடிகள் வந்ததும் அப்பப்போ சேல் ஆயிடும் இல்லையா? அதனால இந்த முறையும் நெறைய வருது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் அதில அவங்களுடைய பேனரே வச்சிருக்காங்க. கடை அட்ரஸ் வெளிய இருக்கும் இல்லைங்களா? அதிலயே உங்களுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த நர்சரி வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆரம்பத்தில நம்ம காட்டுன டொரேனியா, ஈஃபோபியா, அடுத்தது இந்த சைடு எல்லாம் குரோட்டன்ஸுங்க. அவ்ளோ அழகா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ. இன்னுமே உங்களுக்கு வெளிய செம்மண் எல்லாம் கொட்டியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லா விதமான பூச்செடிகள், காய்கறி செடிகள் இவங்க கிட்ட கிடைக்குது. நான் பார்த்ததுலயே எனக்கு இந்த பிளான்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஆனா, ஆல்ரெடி ஆர்டர் குடுத்து வாங்கிட்டு வந்ததால, இப்ப அவைலபிள் இல்லன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி போம்போது நானுமே இத பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய் பாய். ஹேவ் எ பிளசன்ட் டே.